இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்கள் வாக்களிப்பதும் முக்கியமானவர்கள் வாக்களிப்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாமக வேட்பாளர் வாக்களிக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது சார்ந்த விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய விருந்தினர் திரு கார்த்திகேயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கார்த்திகேயன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏன் முக்கியமாக இருக்கிறது? ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தானே என்று இதை நாம கடந்து போயிட முடியுமா? ஏன் இதற்கான முக்கியத்துவம் இந்த அளவுக்கு கொடுக்கப்படுது? இல்லை, இது அதற்கு முக்கிய காரணம் இது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு மாதத்திற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தல்கள் சரியாக இதே வேளையில் பாராளுமன்ற தேர்தல்கள் ரிசல்ட்டுகள் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், ஜூன் 4. அப்போது வெளிவந்த சமயத்தில் ஒரு பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி இங்கே பெற்றிருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு 40க்கு 40 தொகுதியும் பாண்டிச்சேரி உள்ளடக்கிய வெற்றியை பெற்று ரொம்ப பாயண்டாக ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் பிஜேபியினுடைய பெரிய பின்னடைவு தேசிய அளவில் அவர்கள் மெஜாரிட்டி கிடைக்கப்பெறாத ஒரு நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரிய வெற்றி ஈட்டியதன் பின்னணியில் இந்த தேர்தல் நடக்குது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்று நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் இடையில் பல்வேறு முக்கிய முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் 60க்கும் மேற்பட்டோர் இறந்தது. அதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, அப்படி என்று திமுக அரசிற்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த ஒரு தீர்மானம், தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஒன்றிய அரசால் விரைவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ இந்த எல்லாவற்றும் பின்னோட்டத்தில் தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஆளும் கட்சியில் சார்பாக வைக்கக்கூடிய வாதம் என்பது ஒரு இடைத்தேர்தல் என்பது அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்கள் முன்னிறுத்துவார்கள். ஏன்னால் கடந்த 20 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது 3-10 ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆல்மோஸ்ட் 95% மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் 1-2 தவிர்த்து, அதுவும் இந்த 2019 அந்த மினி அசம்பிளி போல் என்று சொல்லக்கூடிய 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறுகிறது. ஸோ அந்த இடைத்தேர்தல் என்பதை அந்த ஆட்சியின் மீதான நன்மதிப்பிற்கான ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதற்கான ஒரு அளவீடு என்ற முறையில் தான் ஆளுங்கட்சிகள் அதை கையாளுகிறது. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்த பின்னணியில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலை குறித்தான விமர்சனம், இந்த பின்னணியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை மக்கள் தங்களுக்கு இன்னும் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய ஆதரவு அறியவில்லை அந்த சம்பவங்களின் பின்னணியில் என்று தங்களுடைய நலத்திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் பெருவாரியான பெரிய அளவிற்கான வரவேற்பு இருக்கிறது. 3 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள், புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின். கார்த்திகேயன், நீங்க சொல்ற இந்த விஷயங்கள், அதாவது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களோ அல்லது கள்ளக்குறிச்சி விஷயமோ, இந்த விமர்சனங்கள்லாம் எழுவதற்கு முன்பாகவே திமுகவிற்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டாலும் 9 அமைச்சர்களுக்கு அந்த தொகுதிக்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. எதனால இந்த அளவிற்கான ஒரு தீவிரத்தை திமுக காட்டுது? இப்போ அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னாலும் அதற்கு முன்பாகவே இதற்கான முக்கியத்துவத்தை திமுக அதிகரித்ததற்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க வெற்றியில சந்தேகம் இருக்கிறதுனாலயா? இல்ல, அது அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு இதே போல இடைத்தேர்தல் இதே போல விக்கிரவாண்டியிலையும் நாங்குநேரியிலும் நடந்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அப்போ மொத்த மந்திரி சபை அங்கதான் இருந்தது. இவர்கள் 8 அமைச்சர்களை டெபியூட் பண்ணியிருக்காங்க. முக்கிய அமைச்சர்களை திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெபியூட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் பிரச்சாரத்திற்கு போகவே இல்லை, தவிர்த்து விட்டார். உதயநிதி ஸ்டாலின் உள்ளடக்கிய ஒரு 8-9 அமைச்சர்களை நேரடியாக களத்திற்கு அனுப்பியிருக்கார். இதே போல விக்கிரவாண்டிக்கும் நாங்குநேருக்கும் இடைத்தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் நடந்த பொழுதும் சரி, அதற்கு முன்பாக சங்கரம் கோயில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இடைத்தேர்தல் நடந்த பொழுதும் சரி, அவர்கள் 30 அமைச்சர்களுக்கு மேல இடைத்தேர்தலுக்கே அனுப்பிச்சிருந்தாங்க.
அப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய முழு பலத்தையும் அங்கு இறக்குவது என்பதை வந்து நாம் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அதற்கு காரணம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது வெறுமனே வெற்றியாக இருக்கக்கூடாது, அது ஒரு பெரிய வெற்றியாக, ஒரு கிராண்ட் வெற்றியாக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஈரோடு கிழக்குல கூட பார்த்தோம். ஈரோடு கிழக்குல திரு EVK இளங்கோவன் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்டாலும் கூட அங்க திமுகவில் தான் அமைச்சர்களும் திமுகவினுடைய அமைப்பும் தான் முழுமையாக களமிறங்கியது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கூட அது எப்படின்னா அவர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சிக்கான நன்மதிப்பை வந்து மக்கள் அளவீடும் ஒரு தேர்தலாக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் என்பது ஆளுங்கட்சிகள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது திமுக அதிமுக 2 பேரும் விதிவிலக்கில்லை. நான் அதற்கு தான் உதாரணம் சொல்றேன். இவர்கள் 8-10 அமைச்சர்கள் அமைச்சா அதிமுக 30 அமைச்சர்களுக்கு மேல கூட வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கு அனுப்பியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது கூட. அப்போ அவர்கள் இந்த முனைப்பு காட்டுவதற்கு என்பதற்கான காரணம் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இல்ல. நீங்க பொதுவாகவே இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு வந்து இந்த ஆளும் கட்சியே வந்து, அதுவும் ஆளும் கட்சி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, இயல்பாகவே வந்து அவர்கள் மரணிக்கும் பொழுது அந்த உறுப்பினர் அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கும். எப்படி வந்து இந்த கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவம், கள்ளச்சாராய சம்பவமா இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, சட்ட ஒழுங்கு மீதான விமர்சனம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அதே போல திரு புகழேந்தி அவர்களுடைய மரணம் அது கூட ஒரு சிம்பத்தியை வந்து அங்கு கிரியேட் பண்ணும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பொதுவாக மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அங்கு ஆளுங்கட்சி வெற்றி பெற்றால் நமக்கு அதிகமான ஒரு திட்டங்களும் சலுகைகளும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த எண்ண ஓட்டம் வந்து மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது வாக்காளர்கள் மத்தியில். அதனால இடைத்தேர்தல் பொதுவான கருத்து என்னன்னா, இடைத்தேர்தல் என்பது ஒரு சடங்காகத்தான் மாறிவிட்டது தமிழ்நாட்டில். 2019 என்பதும் அப்புறம் அது 2004 சமயத்தில் நினைக்கிறேன் 4-5 நடந்த ஒரு இடைத்தேர்தலை தவிர்த்து பெரும்பாலான இடைத்தேர்தல்கள் வந்து வெறும் சடங்காகத்தான் இங்கே ஆகி போய்விட்டது. அது ஆளுங்கட்சிக்கே வந்து கொடுத்து விடலாம் என்ற எண்ணங்கள்லாம் வந்து கருத்துக்கள் கூட பரவலாக விமர்சனமாக வைக்கப்படுகிறது. அதனால இந்த ரிசல்ட் எல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தாண்டி அதிமுகவோட விமர்சனத்தின் அடிப்படையில தான் இந்த தேர்தல் முறையாக நடக்காது என்ற அந்த விமர்சனத்தை முன்வைத்து புறக்கணித்தார்கள். அப்படியாக அவர்கள் புறக்கணித்தது வந்து பாமகவுக்கு பலமான ஒரு விஷயமா மாறிடுமா? இல்ல, பாமகவிற்கு நிச்சயமாக வந்து அந்த அடுத்ததாக வந்து அந்த அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி அங்க திமுகவை நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜ். பல அம்சங்கள்ல நீங்கள் வந்து அது பல ரீதியாகவும் சரி, அதிகார ரீதியாகவும் சரி, இல்ல மக்களுடைய எண்ண ஓட்டம் வந்து ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இதெல்லாம் இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றது மக்கள் விரும்பக்கூடிய அந்த ஆளும் கட்சிக்கு, ஆளும் தரப்பிற்கு இல்ல ஆளும் கட்சிக்கு, அரசுக்கு எதிரான வாக்குகள் அடுத்தபடியாக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக அங்கு களத்தில் வந்து மிகவும் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சி என்பது பாமக. சோ நிச்சயமாக பாமக பக்கம் தான் போகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால அந்த விதத்துல வந்து இன்ஃபேக்ட் வந்து பாமக போட்டியிடுவதை அதிமுக வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக விரும்புவதுன்னு கூட நம்ம நினைக்கலாம். பாமகவிற்கு அதிமுகவை பொறுத்தவரை 2 காரணங்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு அந்த பகுதியில் கிடைக்கப்பெற்ற செல்வாக்கு என்பது இல்ல ஆதரவு என்பதை ஒரு இடைத்தேர்தலில், ஒருவேளை பெண்ணாகரம் போல ஏதோ ஒரு இடைத்தேர்தலில் அவர்கள் பெரிய சரிவை, அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதே 3வது இடத்திற்கு டெபாசிட்ல இருந்த நிலையை பார்த்தோம். அப்போ அது போல ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்படும். ஏற்கனவே தோல்விகள் குறித்து கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. கட்சிக்குள் உள்ள வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு அழுத்தம் தரப்படுகிறது. மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் திரு OPS தரப்போடு அப்படின்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல் இதுபோன்ற ஒரு தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிட்டால் வந்து அது மேலும் தனக்கு எதிராக வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விடும், இல்ல ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கிவிடும் என்ற ஒரு நிலையும். இரண்டாவது, நீங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து 2009 நடந்த இடைத்தேர்தலோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அன்றைய சூழல் அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு 5 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலை வந்து தவிர்த்தார். அன்று 3வது இடத்தில் இருந்தவர் வந்து போல் பொசிஷன்ல அப்ப பெரிய கட்சியாக உருவெடுக்க கூட இல்லை. அப்போ அந்த நிலையில வந்து திரு விஜயகாந்தினுடைய கட்சி வந்து அங்கு களம் கண்டு அவர்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் 2006 பெற்ற வாக்குகளை விட கணிசமான வாக்குகளை வந்து அதிகமாக பெற்றார்கள். அதுவே வந்து 2011 அவரை வந்து கூட்டணிக்கு இழுத்து மாற்றம் என்று முன்வந்தவரை, திராவிட கட்சியில் 2 கட்சிகளுக்கும் மாற்று என்று முன்வந்தவரை தங்கள் வயப்படுத்தி அவரை கூட்டணிக்கு இழுப்பதற்கு வந்து வசதியாக ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதே போல ஒரு நிலையை தான் இப்படி இருக்கக்கூடுமோ என்ற ஒரு விஷயங்கள் எழுப்பப்படுகிறது. பாமக ஏற்கனவே வந்து தங்களுடைய கூட்டணியில் இருந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவினுடைய உந்துதலில் பலவீனப்படுவோம் என்று தெரிந்தும் போனாலும் கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக நம்மிடம் இருப்பது மிக மிக அத்தியாவசியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக உணர்ந்ததனால்தான்
அவர்கள் வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாமகவிற்காக அவர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடும் இதெல்லாம் காரணங்கள் சொன்னாலும் கூட ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவங்க பாய்காட் பண்ணலையே. அப்போ வந்து கடுமையாக போட்டிடுவோம்னு சொல்லி களத்தில் ஆழத்தனை இறக்கினாங்க. அப்ப அந்த நிலையில் இல்லாமல் சொல்ற அடிப்படையில பார்க்கும்போது அதிமுக தரப்புல இருந்து பாமக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவோட ஆதரவு வெளிப்படையாவே திரு ராமதாஸ் கேட்கிறாரு. சோ இப்படியான பரஸ்பர ஒரு புரிதல் அப்படின்றது ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கின்ற நிலையில பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையோட அதிமுக குறித்த விமர்சனம் இதுல பாதிப்பை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. ஏன்னா நீங்க இப்போ திரு ராமதாஸ் அவர்களும் சரி இல்ல திரு சீமான் போன்றவர்களும் சரி, ராமதாஸ் வெளிப்படையாகவே அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை பயன்படுத்தி தான் விக்கிரவாண்டியில வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா நீங்க ராமதாஸ் அவர்கள் அந்த பகுதியில் செல்வாக்கா இருக்கார், பாமக செல்வாக்கு இருப்பதா என்பதாலேயே அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு அந்த சமூக வாக்குகள் வருகிறது, வன்னியர் வாக்குகள் வருகிறது. ஏன்னால் அவர்கள் பெரிதாக அங்க முன்னிலைப்படுத்துறதே வந்து இந்த 10% இடஒதுக்கீட்டு தான். அதனால அவர்களுக்கு அபரீத ஆதரவு இருக்கு. இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் தாண்டி வந்து அந்த சமூகத்தின் செல்வாக்கிலேயே வெற்றி பெற்றுவார்கள் நிலையெல்லாம் இல்லை. அது 2016 பார்த்தோம். அவர்கள் தனித்து நின்றப்ப கூட வந்து அன்புமணி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியப்போ கூட அவர்கள் 3வது இடத்தில் தான் இருந்தார்கள். 2019 இன்ஃபேக்ட் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை வந்து சரியத்தான் செய்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த நிலையில வந்து அவர்கள் தனித்தே வந்து போட்டியிட முடியாது, அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இல்லை என்பதால் தான் பாமகவே வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தான் ஓட்டை கேட்கிறாங்க. அதை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்திய போது தேர்தல் ஆணையம் வரை போய் ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றது இது போன்ற நிலைக்கு போன அவர் இந்த முறை பாமக அந்த அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறத வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே அவர் கருதவில்லை. அவர் எல்லோருக்கும் பொதுவான தலைவர்கள் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸுக்கு தான் அவர் போகிறார். பாமகவோடு அதுல முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கருதுகிறார். பாமகவை பொறுத்தவரை அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாதனால் அதிமுக ஓட்டு வந்து நிச்சயமாக 2வது பெரிய கட்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியது வந்து அதிமுக தான். செல்வாக்கு வெறுமனே வந்து அந்த ஜாதி ரீதியாக பல பேர் சொல்லக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த வன்னியர் ஓட்டுகளால் பாமகவோட இந்த முயற்சிக்கு அண்ணாமலையோட அதிமுக குறித்த விமர்சனம் முட்டுக்கட்டையாக அமையுமா அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமா அமையும். பாமகவை வந்து பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லி அவர்கள் நேரடியாக ஓட்டு கேட்கிறார்கள். ஆனால் ஒருவேளை அந்த அதிமுகவினுடைய வாக்குகள் தங்களுக்கு வரும், நிச்சயம் அதிமுகவிற்கு வாக்கு செலுத்தக்கூடியவர் எந்த நிலையிலும் வந்து பெரிய அளவிற்கு திமுகவிற்கு வாக்கு செலுத்துவார்களா, முழுமையாக செலுத்துவார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு தேர்தல் புறக்கணிக்க செய்யக்கூடிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து திமுக கூட வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம மறுக்க இயலாது. ஏன்னால் நடக்கக்கூடியது சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பதால் பிளஸ் அந்த என்ன மாதிரியான இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்குது என்று நம்மளால் சொல்ல முடியாது. அதை தாண்டி பாமகவிற்கு திமுகவிற்கு எந்த நிலையிலும் வாக்கு செலுத்த முடியாது என்று பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் காலமாக, அதாவது இந்த நான் சொல்வது ஏபொலிட்டிக்கல் ஓட்டர்களை தவிர்த்து கமிட்டட் கட்சி சார்புடைய அதிமுக வந்து அவர்களுடைய வாக்கு வந்து எந்த நிலையிலும் அவர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் காலமாக திமுக எதிர்ப்பிலேயே பயணித்தவர்கள். அப்ப அவர்களுடைய வந்து அடுத்ததாக திமுகவுக்கு எதிராக வலுவாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் சாய்ஸ் வந்து பாமக தான். அப்ப பாமகவிற்கு வாக்களிக்கலாம் என்று ஒரு நிலை எடுக்கும் பொழுது ஏற்கனவே தங்களுக்கும் தங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பெரிய அளவில் முரண்படக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய கட்சியுடைய தலைமையை குறித்து துரோகி என்றெல்லாம் இல்ல தனிப்பட்ட முறையில் மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கும் பொழுது அந்த அதிமுக வாக்குகள் வந்து வாக்கு வங்கிக்கே செல்லாமல் இருக்கும், இல்ல பாமகவிற்கு போவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாமக வந்து அந்த இடத்துல வந்து பாஜகவோட அணியோடு சேர்ந்தான் வருகிறது. இது கூட ஒரு காரணம். பாமக வந்து அந்த பிரச்சார களத்திற்கு வந்து அண்ணாமலையோ எந்த ஒரு பாஜக தலைவரையோ பிரச்சாரத்திற்கு அழைக்காமல் இருந்தது கூட அதற்கு ஒரு காரணமாக கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா கூட்டணியே இல்லாத அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை பிரச்சாரத்திற்கு அழைக்காததற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னால் 2 பெரிய வாக்குக்காக அங்க பாஜக ஓட்டு கிடையாது. அப்ப அதிமுக ஓட்டு தான் எங்களுக்கு வேணும் கேட்கக்கூடிய கட்சிக்கு ஒரு பெரிய ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக அண்ணாமலை வந்து அது ஒரு முட்டுக்கட்டையாக அதை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் பேசுவது என்பதை பாமகவே விரும்பாது. பாமகவிற்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல ஒரு டேக்அவே என்றால் அந்த பகுதியில் தாங்கள் இன்னும் மிகவும் செல்வாக்காக இருக்கிறோம் என்பதை நிரூபித்தால் தான் 2026 தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்தக்கூடும். அதனால் தான் இந்த 10% அவர்கள் 10% பற்றி பேசணும். நேரம் மிக குறைவாக இருக்கு. நாம் தமிழர் கட்சி அவர்களும் கணிசமான வாக்குகளை அந்த தொகுதியில பெற்றிருக்காங்க. இப்போ அவர்களோட வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாக
கொஞ்சமா தான் ஆயிருக்கு. சோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பதும் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை. அந்த கட்சி வந்து மெல்ல மெல்ல ஒரு 2% ஆரம்பித்து இந்த நடந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% வரை வந்திருக்கிறார்கள். அதுவும் பொதுவாக ஒரு இடைத்தேர்தலில் அவர்களுடைய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அந்த பகுதியில் வந்து நீங்கள் பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கட்சியானாலும் சரி, இல்ல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் பார்த்தாலும் சரி, அந்த திராவிட கட்சி அல்லாத கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து பிரித்துக் கொள்வது என்பது இந்த 20-25% வாக்குகள் தான். எந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து காலங்காலமாக அந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் பிரித்துக் கொள்ளக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கைன்றது ஒரு 75-85%. அந்த ஒரு 15 முதல் 20% எப்போதுமே அந்த திராவிட கட்சிகளுக்கு அல்லாத வாக்குகள் வந்து அந்த திராவிட கட்சிகளோ அவர்கள் கூட்டணி அல்லாத வாக்குகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கு. அந்த வாக்குகளை தான் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியாக வந்தாலும் சரி, இல்ல அது வந்து மூன்றாவது அணி என்ற முறையில் வந்து 18% 2014 பாஜக தலைமையிலான கூட்டணி என்டிஏ எடுத்தாலும் சரி, இல்ல இந்த முறை என்டிஏ எடுத்தாலும் சரி, இல்ல நாம் தமிழருடைய 8% இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த 25% தான் சுருங்கிறது. இதை தாண்டி வந்து அவர்கள் பொது தேர்தல்களிலேயே அவர் பெரிய அளவிற்கு இன்னும் வந்து அந்த வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து வளரவில்லை, இல்ல மக்கள் அபிமானத்தை பெறவில்லை என்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த இருதுருவ அரசியல், திராவிட கட்சிகளுடைய இருதுருவ அரசியல் வந்து தொடர்கிறது என்றுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சோ அதை தாண்டி வந்து இவர்களால் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து இந்த இடைத்தேர்தலில் ஈட்டுவார்கள் என்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய இன்பாக்ட் அவர்கள் எடுத்த 8% கூட அவர்கள் தக்க வைப்பார்களா இந்த நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியில் என்பது மிக மிக சந்தேகமான விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயம் வந்து நிரூபணமாகிறது. கடந்த நடந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் அதற்கப்புறம் வந்த வாக்கு சதவீதத்தை வைத்து இருதுருவ அரசியலுக்கு ஒரு பெரிய சவால் வந்து விட்டது. அதிமுக வந்து பெரிய அளவிற்கு அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கு. அதையெல்லாம் வந்து ஒரே மாதத்தில் 1.5 மாதத்தில் வந்து காணாமல் போய்விட்டு இப்பொழுது எப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகள் இல்ல திராவிட கட்சியினுடைய வாக்குகளை வந்து கோரித்தான் பாமக என்டிஏவில் இருக்கக்கூடிய பாமகவே களத்தில் இறங்குது. அதற்காக பாஜகவையே தவிர்த்து விட்டு அவர்கள் களத்தில் வந்து ஜெயலலிதா படத்தை செய்து கேட்கும் பொழுது அப்ப அந்த இருதுருவ அரசியல் நிலை தொடர்கிறது. திமுக வர்சஸ் அதிமுக என்பதுதான் பிரதானமாக மக்கள் மன்றத்தில் வந்து அந்த களத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் வைக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் வைத்த முழக்கங்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் வந்து சரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுக வீழ்ச்சி அடைகிறது, பாஜக மூன்றாவது வைக்கக்கூடிய கோஷங்கள் எல்லாம் என்று உங்களுடைய கருத்தாக நீங்க பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆமா, இந்த 3ஆம் இடத்திற்கு வரவில்லை. முடிச்சிருங்க சுருக்கமாக. இல்ல, அந்த நிலைதான் தொடர்கிறது. அதிமுக தான் இன்னும் வலுவாக ஒரு சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் அதிமுக வெர்சஸ் திமுக இல்ல திமுக வெர்சஸ் அதிமுக என்ற நிலைதான் இருக்கிறது. மூன்றாவதாக வரக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான் இன்றளவிலும். அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அவர்களுக்குள் 1000 பூசல்கள் இருந்தாலும் ஒன்றிணைப்பு என்று பல்வேறு விஷயங்கள் வந்தாலும் கூட இன்றும் களத்தில் திமுக வெர்சஸ் அதிமுக என்ற நிலை இருதுருவ அரசியல் நிலை தான் தொடர்கிறது. பாஜகவை ஒரு சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் இடைத்தேர்தலுக்கு கூட பாஜகவை புறக்கணித்து விட்டு இல்லை ஒதுக்கி வைத்து விட்டு அதிமுக புகைப்படங்கள் இல்ல தலைவர்களை பயன்படுத்தி தான் வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலைதான் பாமகவிற்கே இருக்கிறது. ஜாதியை முன்னிறுத்தி விக்கிரவாண்டி தேர்தலில் 10% பேசக்கூடிய பாமக கூட அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆரை வைத்துத்தான் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பது அப்ப அந்த இருதுருவ அரசியல் வந்து நிலை தொடர்கிறது. அவர்கள் தான் வலுவாக களத்தில் இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜகவை பொருட்டாக நினைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.